ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது தவிர இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் பண்ணலாம், இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம், ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க, பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் கரிநாள் தினம் நண்பர்களே. மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிற நண்பர்களே. மேலும் 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வையில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறத ஒரு கனவா வச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்னைக்கு போதைப் பொருட்களை அதை குறித்த பழக்கங்களை இன்னைக்கு விட்டொழிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க புகைப்பிடித்தல் போன்ற போதை பழக்க வழக்கங்களை அதிகமாக செய்யக்கூடாது நண்பர்களே. அளவுக்கு அதிகமாக அதை செய்யாதீங்க. இன்றைய தினம் புகையிலை போன்ற போதைப் பொருட்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க பாதுகாப்பு கொடுங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வலிமை மிக்க ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. மும்மடங்கு வலிமை இருக்கு. உங்களுக்கு தேவையான பணபலமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவையான உதவியாக கிடைக்கும் நண்பர்களே. மேலும் மன வலிமையும் இன்றைய தினம் அதிகரிக்கும். மேலும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே தேக பலமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி மும்மடங்கு பலம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கெத்து காட்டக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உடலை திடமாக வைத்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக போதைப் பொருட்களை மட்டும் எடுத்துக்காதீங்க. திரும்ப சொல்றேன், இந்த தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. திருமணம் குறித்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. புதிதாக உங்களுக்கு மனதும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. உத்தியோக பணிகளில் நீங்க இன்னைக்கு துரிதமாக வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. வியாபாரத்துல சில சூட்சங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கான பேச்சு திறமை வரும். உங்களது பேச்சு திறமை மூலமாக பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. அதன் மூலமாக புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த அன்புக்குரியவருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்படக்கூடாது நண்பர்களே. அல்லது உங்களது காதலர் உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக கோபத்தை கொண்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் தவறாக எந்த விதமான ஒரு கடுமையான வார்த்தைகளையும் அல்லது கடுமையான முகத்தையும் காட்டிவிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பிசினஸ் மீட்டிங்கில் பேசும்போது உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. அதிகமாக கோவப்படக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலக பணிகளை நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அதனால சில தவறான முடிவுகளை எடுக்கிறது, தவறான பேச்சுக்களை பேசி நீங்கள் நல்ல பேரை கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுக்கு அலுவலக பணி இருக்கக்கூடிய கெத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைய தினம் பிரச்சனைக்கும் போது நீங்கள் சீக்கிரமாக செயல்பட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. பிரச்சனைகளை ஆற போட்டு அதை முத்த விடாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு துரிதமாக எப்படி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கிற விஷயம் இன்னைக்கு புரியும். ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
உங்கள் பிரச்சனைகளை சீக்கிரமாக தீர்க்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் நடுவில் மூன்றாம் நபர் அனுமதிக்காதீங்க. ஏன்னா மூன்றாம் நபர் மூலமாக சில தகராறுகள், சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தேவையில்லாத சில விஷயங்கள், பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு மூன்றாம் நபர் தலையீடுகள் காரணமாக அமைந்துவிடும். எனவே உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை அனுபவிக்கிற நீங்கள் கண்டிப்பாக மூன்றாம் நபர் தலையீட்டை இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. இந்த தினம் யாருக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை நீங்களாவே உட்காந்து நீங்கள் பேசி தீர்க்கிறது நல்லது. வெளிநபர் அனுமதிக்காதீங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம், மும்மடங்கு வலிமை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. புத்துணர்ச்சி வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசாக வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. இப்பொழுது தொழிலையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பொது நலத்திலும் சமுதாய பணிகளிலும் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதி நண்பர்களே. சிறப்பான ஒரு நாள், நல்ல யோகமான ஒரு நாள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானமாக பேசுறது மட்டும் நீங்க கவனமாக கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய பலம் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. பண வரவுகள் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல அங்கீகாரம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் பேச்சு திறமைகள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்கு நண்பர்களே. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கெத்து அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல நீங்க உங்க பேச்சு திறமைகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். புத்திசாலித்தனமான நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு திறமை வெளிப்படும், பேச்சு திறமை வெளிப்படும். மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சில சூட்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. பெரும்பாலான எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோக பணிகளை ஒரு விதமான துரிதமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க காரியங்களை அலுவலக பணிகளை சீக்கிரமாக முடித்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாகும், ஓய்வு நேரம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள், சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.